நான் உங்களுக்கு நிறைய நாயன்மார்களினுடைய குரு பூஜை வருகிற போது, மகான்களினுடைய குரு பூஜை வருகிற போதெல்லாம், அந்த நாளில் நாம் அவர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா, குரு அருளுக்காக ஜாதகத்துல நம்ம ஜாதகம் கணிக்கும்போது, குருவினுடைய நிலைமையை நம்ம பார்ப்போம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, ஏன்னா முழு முதல் சுபர் யாருன்னா குரு. ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், அது லக்னத்துக்கு மட்டும் மாறுபடும். சரியா? இப்போ குரு நீசம் ஆயிடுச்சு, குரு ராகு கேது பிடியில் இருக்குது, குரு அவயோகியாக இருந்து தசை நடத்துது, 6க்கும் 8க்கும் உரியவனாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது குரு தசா வருகிற போது அல்லது குரு புத்தி வருகிற போது அது சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. நிறைய ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், குரு தசை நடக்கும்போது சொல்லுவாங்க, ஆமாம் அந்த குரு தசை ஆரம்பிச்சதுலேருந்து அல்லது அந்த குரு புத்தி எப்போ தொடங்குச்சோ அந்த காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இல்லையா? கல்யாணம் ஆகணும்னா எந்தெந்த கோவில்களுக்கு போகணும், குழந்தை பிறப்பதற்கு மருத்துவ சிகிச்சையோடு எந்தெந்த கோவில்களுக்கு போகணும், நோய் தீர்வதற்கு, இப்படி எல்லாத்துக்கும் நான் பரிகாரம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி குரு ஸ்தலங்கள் பற்றியும் நான் வேறு வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கேன். கூடவே ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா குருமார்களை வழிபாடு செய்ய வேண்டும், சித்த புருஷர்களை வழிபாடு செய்ய வேண்டும். கூடவே ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா நாம் குருமார்களை, சித்த புருஷர்களை, மகான்களை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றத நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? டிசம்பர் 3ஆம் தேதி 63 நாயன்மார்களில் ஒருவராகிய மூர்க நாயனார் குரு பூஜை. அன்றைய தினம் அவரை நாம் கண்டிப்பாக நினைக்கணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 63 நாயன்மார்கள் மூர்த்தங்கள் இருக்கக்கூடிய கோவில்களில் அவருக்கு வழிபாடு நடந்ததுன்னா போய் கலந்துக்கோங்க. முக்கியமாக திருவேற்காடு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் மூர்க்க நாயனார் குரு பூஜைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். கார்த்திகை மாதம் மூலம் நட்சத்திரம். சரியா? ஒருவேளை எங்களால் கோவிலுக்கு போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னா, நாட்டமிகு மூர்க்கருக்கும் அடியேன் இந்த ஒரு வரியை சொல்லுங்க. திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் நாயன்மார்களுக்கெல்லாம் ஒரு துதி பாடினார் இல்லையா? அப்படி மூர்க்க நாயனாருக்காக அவர் பாடியது நாட்டமிகு மூர்க்கருக்கும் அடியேன். அவருடைய குரு பூஜை நாளில் மூர்க்க நாயனாரை மனதிலே நினைத்து இந்த ஒரு வரியை சொல்லுங்கள். குருவருள் மூலமாகத்தான் நாம் திருவருளை பெற முடியும். ஜாதகம், இப்போ ஒரு ஜாதகம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்களேன், இந்த மாதிரி குரு சரியில்லாமல் இருப்பவர்கள் குருமார்களை இறுக பற்றி கொண்டால் நிச்சயமாக அவர்கள் மூலமாக நமக்கு திருவருள் நிறைய கிடைக்கும். 3ஆம் தேதி மூர்க்க நாயனாரை சில நிமிடங்களாவது மனதில் நினைத்து நாட்டமிகு மூர்க்கருக்கும் அடியேன் என்று சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.